பாட்டாளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். ஒரு யூடியூப் சேனல்ல பேராசிரியை சுந்தரவல்லி அப்படின்னு ஒரு நபர் மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்த ஒரு செய்திக்கு தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவரு பேசுறத பார்த்தா அவர் பேராசிரியன்னு சொல்றாங்க. அப்ப அவரு யார் சார் அந்த சுந்தரவல்லி? பேராசிரியா இல்ல அரசியல் ஊடகவியலாளரா இல்ல அரசியல்வாதியா? யார் அவங்க சார்? சார், அந்த சுந்தரவல்லிக்கு ஏற்கனவே நாம ஒரு பட்ட பேர் கொடுத்திருக்கோம். சுந்தரவல்லிக்கு பேரே புளிய மரத்து பூங்கொடி. ஏன்னா அது ஒண்ணு அரசியல்லையும் பத்திரிகையிலையும் நடுநிலைமைன்னு எதுவுமே கிடையாது. ஊடகத்துல நடுநிலை ஊடகம் எதுவுமே கிடையாது. ஒன்னா இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு. இவங்க அம்பேத்கரியம் பேசுவாங்களாம், பெரியாரியம் பேசுவாங்களாம், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பாங்களாம். ஆனா அதானியோட நடத்திய மின்சார பேர ஊழல், அதானிகிட்ட மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தம், இதை பற்றி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அதானிக்கு பாமக பேசணும். இல்ல, அதனாலதான் சார் கேக்குறேன். இவங்க யாரு? இவங்க பேராசிரியா, அரசியல் விமர்சகரா, ஊடகவியலாளரா, இல்ல திமுகவுடைய உறுப்பினரா? இல்ல, அதான் எனக்கும் தெரியல. திமுக உறுப்பினரா, விசிகாவுல உறுப்பினரா, இல்ல காங்கிரஸ் கட்சியில உறுப்பினரா? இது என்ன? இதுக்கு எத்தனை முகம்னு தெரியல எனக்கு. அது ஒரு திருமணத்தை நடத்தி ஒரு வீட்டுல குடும்பம் நடத்தினா அவங்க குடும்ப பெண். எல்லா வீட்லயும் இருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த கண்டிஷன் தான் இந்த சுந்தரவல்லி. இதுல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். அதாவது சுந்தரவல்லியோட ஆள் உதயநிதி ஸ்டாலினா. நம்ம ஆள் உதயநிதி ஸ்டாலின் அடி அடின்னு அடிச்சுட்டு வரான். உதயநிதி ஸ்டாலின் அடி அடின்னு அடிச்சாலும் சுந்தரவல்லிக்கு தானே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல சார், நம்ம அப்ப சுந்தரவல்லி எந்த அளவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு திமுக தான் கேள்வி கேட்கணும், நாம இல்ல. நீங்க அப்படி சொன்னா நான் ஏத்துப்பேன். நீங்க இதுக்கு முன்னாடி பொதுவா சொல்லும் போது ஒரு பெண்ணு பேராசியை நம்ம அப்படி விமர்சிக்க தேவையில்லை அப்படின்னு தான் நான் யோசிக்க தோணுச்சு. ஆனா நீங்க ரொம்ப நேர்மையா துணை முதல்வரை அவங்க எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது அது உண்மையிலே நம்ம கண்டிக்கத்தக்கதுதான். பெண்களா நடந்துக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரவுடி ராக்கம்மா மாதிரி தலையை பரட்டத்தை விரிச்சு போட்டுக்கிட்டு ரவுடி ராக்கம்மா மாதிரி இருந்தா ரவுடி ராக்கம்மான்னு தானே சொல்லுவோம். ஒரு ஒரு முதுபெரும் தலைவர், ஒரு சமூக நீதிக்காக போராடிய தலைவர். சரி, எதுக்கும் போராட கூட வேண்டாம் ஒரு தலைவர். அவர் எப்படி விமர்சனம் பண்ணணும்? விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது. எல்லா தலைவர்களும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதுதான் ஜனநாயகத்துடைய மரபு, மாண்பு. ஆனா நீங்க எப்படி விமர்சனம் பண்றீங்க? நீங்க என்ன கல்ல எரியுறீங்களோ அதே கல்ல திரும்பவும் நாங்களே எரியும் இல்ல சார். இப்போ அவரு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மூத்த அரசியல்வாதின்னு சொல்றாங்க. இவர் மட்டும் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு வா போன்ற மாதிரி பேசலாமா? இப்ப முதல்வர் என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்காக அந்த அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல கடந்த 2 நாட்களாக சுந்தரவல்லி பேசுறாங்க. ஒரு குடிகாரர் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட குடியாத்தம் குமார் பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சியில இருந்து ஓடி போன CN ராமமூர்த்தி போன்றவங்க பேசுறாங்க. அப்புறம் திமுகவை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க. இவங்க எல்லாமே ஒரே அடியா மருத்துவர் ஐயா ஏதோ கேட்க கூடாத ஒரு செய்தியை கேட்டா மாதிரி இதுக்கான பதில் தான் சொல்றாங்களே தவிர, மருத்துவர் ஐயா என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கான பதில் நேரடியாக சொல்லவே இல்லையா சார்? மருத்துவர் ஐயா என்ன கேட்டாரு? அதானி உங்க வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? இதானே சார் கேள்வி. இதுக்கு ஆமா வந்தாரு அல்லது வரல, இப்படிதான் சார் சொல்லணும். இவங்க இதை தவிர மீதி சொல்றாங்களே, இதனுடைய உள்நோக்கம் என்ன சார்? சார், நீங்க சொன்ன இந்த பேட்டி இதெல்லாம் எந்த ஊடகத்துல வெளியாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் பகிரங்கமாவும் சொல்றேன். இங்க ஒன்றும் தலபோ போறதில்ல. எவனா இருந்தாலும் எதுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதை பத்தி கவலையே இல்லை. நாம நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். கிங் 360 ஒரு யூடியூப் சேனல்,
அதுல மட்டும்தான் CN ராமமூர்த்தி, இந்த சுந்தரவல்லி, பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக பேசுற அத்தனை பேரும் அந்த யூடியூப் சேனல் தான் பேசிட்டு இருக்காங்க. குடியாத்தம் குமரனும் அதுல பேசியிருக்கான். இவங்க திமுகவுடைய எடுபடிகளா திமுக கிட்ட கையேந்தி நிற்கின்ற ஊடக பிச்சைக்காரர். இதை விட இன்னும் மோசமாக சொல்ல முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல சாராயம் குடிச்சிட்டு எத்தனை பேர் சாவறான் சார். பல்லடத்துல வீட்டுல திருட போனவன், நகையை கொள்ளையடிக்க போனவன் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான் சார். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? அதை பத்தி பேசுறதுக்கு இந்த ஊடகங்களுக்கு துப்பு இல்ல. அப்ப தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குது? திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இத்தனை குற்ற செயல்களும் கடந்த அதிமுக ஆட்சியை விட அதிகமா போயிட்டு இருக்கு. இத பத்தி யார் கேள்வி கேட்கிறாங்க? பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா கேள்வி கேட்கிறார். அன்புமணி ராமதாஸ் பட்டியலிட்டு சொல்றாரு. இதெல்லாம் அவங்களுக்கு உரைக்குது. அதானி சார் உரைக்குது. அது அப்படியே எவ்வளவு அடிச்சாலும் வடிவேல் சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்கிறது. எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நானும் அழுவிட்டோம் அப்படின்னு அந்த எல்லையை தாண்டி வேற வழி இல்ல, அவருக்கு வேற வேலை இல்ல. அதனால எங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு பாமகவுடைய பொருளாளர் கவிஞர் திலகபாமா தான் ஒரு பதில் சொல்லி இருக்காங்க. அப்ப கருணாநிதி முரசொல்ல உடன்பிறப்புகளுக்கு டெய்லி கடிதம் எழுதிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப கருணாநிதிக்கு வேலை இல்லையா? சங்கத்தமிழ் எழுதினாரு, குரலோவி எழுதினாரு, பொன்னர் சங்கர் எழுதினாரு, பாயுமொழி பண்டாரவண்டியன் எழுதினாரு, ஓமாபுரி பாண்டியன் எழுதினாரு. அப்ப கருணாநிதிக்கு வேற வேலை இல்லையா? சினிமாவுக்கு கதைவசனம் எழுதினாரு. அப்ப கருணாநிதிக்கு வேற வேலை இல்லையா? இவங்களை யாராவது கேள்வி கேட்டா மட்டும் வேலை இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அப்ப கருணாநிதி ஸ்டாலினுக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருந்துச்சு சார்? ஒரு மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி, ஒரு எதிர்கட்சியினுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா பல லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அதான் அவங்க கடமை. அதான சார் ஜனநாயகத்தினுடைய தாற்பயம். சங்கர் தயாள் சர்மா மாநிலங்களவை தலைவரா பொறுப்பேற்றிருக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்கின்ற உரிமையை காப்பதற்காக மரணமே வரணும் போராடுவேன்னு சொன்னார். சொல்லிட்டு தான் அந்த மாநிலங்களவை தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டார். அதற்கு தகுந்த மாதிரியே அவர் சொன்ன கூற்றை காப்பாற்றும் விதமாகவே நடந்துகிட்டார். இந்த கூற்றை யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா புரட்சியாளன் வால்டர். அதான் ஜனநாயகத்தினுடைய தாற்பயம். அப்படிப்பட்ட சங்கர் தயாள் சர்மா தலைவராக இருக்கும் பொழுது சிதம்பரம் போபார்ஸ் பீரங்கி பேர ஊழல விவாதத்துக்கு எடுத்துக்கிட்ட பொழுது சிதம்பரம் எந்திரிச்சு நீங்க இதை விவாதத்துக்கு எடுத்துக்கூடாது, இது சட்டத்துக்கு புறம்பானது சங்கர் தயாள் சர்மாவுக்கு எதிராக அன்னைக்கு சிதம்பரம் பேசின பொழுது சங்கர் தயாள் சர்மாவுக்கு கோபம் வந்தது. சிதம்பரத்தை பார்த்து சொன்னார், நான் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டத்தை போதித்துக் கொண்டிருந்த பொழுது நீ பச்சிளம் குழந்தை, சட்டத்தை பற்றி எனக்கு நீ போதிப்பதா, நான் இந்த சபைக்கு தலைவராக இருப்பதா வேண்டாமா என்று போய் உங்களுடைய தலைவரிடம் கேட்டுவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு சபையே ஒத்திவைச்சு போயிட்டார். அதான் சார் ஜனநாயகம். இவங்களை கேள்வி கேட்கற அப்படின்னா பதில் சொல்லணுமா வேண்டாமா? அதானியை சந்திச்சேன்னு சொல்லுங்க, சந்திக்கலன்னு சொல்லுங்க, அல்லது அதானியை நட்பு ரீதியில சந்திச்சேன்னு சொல்லுங்க, அல்லது அதானியை நானும் சந்திச்சது ஒரு வழக்கமான சந்திப்புன்னு சொல்லுங்க, அல்லது மாமூல் சந்திப்புன்னு சொல்லுங்க, அல்லது சந்திக்கவே இல்லைன்னு பொய்ய கூட பேசுங்க. பொய் பேசுறதா உங்களுக்கு கை வந்த கலையாச்ச. அதானிய தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீதியிலையும் திமுக திட்டுறீங்க. ஆனா அதே அதானியோட நீங்க மின்சாரம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க. இப்ப என்னங்கிற இந்த சுந்தரவல்லி போன்றவங்க எல்லாம் ஒப்பந்தத்தை திமுக போடல, ஜெயலலிதா தான் முதல்ல போட்டாங்க. சரி, ஜெயலலிதா போட்டாங்கல்ல, நீங்க ரத்து பண்ண வேண்டியதானே? அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்க ரத்து பண்ணிட்டு நீங்களா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி குறைந்த விலைக்கு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டியதுதானே?
அன்புமணி கேட்டிருக்காரு. 46,000 கோடிக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்கு பிறகும் மின் வாரியம் நஷ்டத்துல என்ன என்ன நடக்குதுங்க? அப்ப நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்களா அதானி கிட்ட? நீங்க வாங்க லஞ்சத்தை ஈடு கட்டுறதுன்னா தமிழக மக்கள் மேல மின் கட்டணத்தை ஏத்துறீங்களா? இந்த கேள்வியை பொறுப்புள்ள ஜனநாயகத்தினுடைய ஒரு எதிர்கட்சி பாமக முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்காம மூடையில உட்கார்ந்து யாரையும் போய் கேட்பாங்களா? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கிறீங்க, எப்படி வேணாலும் முட்டு கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுத்துட்டு கூட உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்களா? கேட்டா நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். பிஜேபின்னு பூச்சாட்டி காட்டிட்டே இருக்கிறீங்களே. பிஜேபியா தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது. பிஜேபி முதலமைச்சரா தமிழ்நாட்டில் அதானி சந்திச்சாரு. அதானியுடைய மின்சார பேர ஊழல் அமெரிக்கா வருகிறது. நான் இன்னைக்கு சார் அவங்க கேட்கறது என்னன்னா, இல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுல அவங்க ஒரு 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 செய்தியும் சொல்றாங்க. என்னன்னா, இது ஏன் இவங்க மத்திய அரசு கிட்ட கேட்கல? ஏன்னா மோடி தானே அவங்களுக்கு இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கு. மாநிலங்கள் நேரம் ஒண்ணு போடலையே, மாநிலம் மைய அரசினுடைய துறை சார்பு தானே அவங்க போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி சொல்லிட்டு, ஏன் அன்புமணி அவர்கள் போய் அந்த இது மத்தியில கேட்கல, மோடி ஏன் கேட்கல அப்படின்னா அவர் மேல வழக்கு இருக்குன்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. இவங்க எப்பவுமே எவ்வளவு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு செய்தியை எடுத்துருமோனா கூட உடனே ஒரு மருத்துவர் அன்புமணி மேல உள்ள ஒரு பழைய கேஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பயந்துதான் இவங்க அங்க மோடி கிட்ட கேட்க மாட்டாங்க, மோடி கிட்ட பயந்து போயிருக்காங்க, மோடி கிட்டலாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் இவங்களால கேட்க முடியாது அப்படின்லாம் இவங்களே ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே அந்த கேஸ் உண்மையிலேயே அவர் மேல என்ன சார் இருக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நீர்த்து போய், ரெண்டாவது இவர் நேரடியாவே அதுல அந்த எந்த பிரச்சனையும் இவர் நேரடியாக கையெழுத்தே போடல, துறை சார்ந்தவங்க போட்டிருக்காங்க, அவங்க மேலதான் அந்த கேஸே இருக்கு அப்படின்றது அப்போ இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகை எல்லாம் தெளிவா பதிவு போட்டிருக்காங்க. அப்ப இவங்க ஏன் அந்த ஒரு கேஸை மட்டுமே எடுத்துக்கிறாங்க? இவங்க மேல 1008 கேஸ் ஆதில இருந்து கேஸ் இருக்குது. என்ன சொல்றது, அந்த கோணிய கூட எங்கடா போச்சு கோணி கேட்டா கோணி எருவு துணிச்சு சொன்ன வரலாறுலாம் நம்ம கிட்ட இருக்கு. இங்க திமுகல இவ்வளவு கேஸ் இவங்க வச்சுக்கின்னு இப்ப இவர் மேல உள்ள ஒரு கேஸ் சொல்றாங்களே, இது என்ன சார் உண்மை? அது ஏன்னா இந்த செய்தி மூலமா நீங்க சொன்னா கூட இவங்களை போன்றவர்கள் தெளிவுபடுத்த வசதியா இருக்கும் இல்லையா சார்? அதாவது நான் முதல்ல இருந்து பதிலுக்கு வந்துடுறேன். அது மோடியை கேட்பதற்கு பாமகவிற்கு அன்புமணிக்கு தைரியம் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், இதே கேள்வியை ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க. மோடியை போய் நேரா சந்திச்சீங்கல்ல? ஆமா. அதாவது நரேந்திர மோடி பிரதமரை போய் சந்திக்கணும்னா எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் சந்திக்கணும். நீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமே போய் சந்திக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். இதே கேள்வி சீமான் கேட்டிருக்காரு. நீங்க போய் அங்க போய் மோடிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஐயா தயவு செஞ்சு அதானிக்கு உங்களுக்கு இருக்க உறவு என்ன அதை சொல்லுங்க, நீங்க ஏன் அதானியை வச்சிருக்கிறீங்க, அதானியை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. அவ்வளவு யோக்கியர்களா இருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதானியுடைய மின்சார திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது, அதானி இருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை தமிழ்நாடு வாங்குது அப்படின்னா நீங்க யோக்கியர்கள், நீங்க தானே ரத்து பண்ணும். அதை மோடியா ரத்து பண்ணுவாரு, இல்ல அதை அன்புமணி ராமதாஸ் போய் ரத்து பண்ணுவாரா? ஆமா. ஜெயலலிதாவுக்கு கமிஷன் கொடுத்தாரா அதானி? கொடுத்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை ஜெயலலிதாவோட அதிகமான கமிஷன் இவங்களுக்கு கொடுப்பான அதானி சொல்லிட்டாரோ? அது அவங்க தானே விளக்கணும். நாங்க லஞ்சம் வாங்கல, நாங்க சத்தியம் செய்யலாம், உத்தம புத்திரன், எங்க அப்பா மேல பால் கமிஷன் கிடையாது, ரே கமிஷன் கிடையாது, சர்க்காரிய கமிஷன் கிடையாது, எந்த ஊழல் குற்றச்சாட்டு எங்க அப்பா மேல கிடையாது, சர்க்காரிய கமிஷன் கலைஞர் கருணாநிதி விஞ்ஞான ரீதியான ஊழலை செஞ்சிருக்காரு, ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கல, ஆனா ஊழல் செஞ்சாருன்னு தெரியுது அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னால நீங்க போய் இந்திரா காந்தி காலில் விழுந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான ஒப்பந்தத்தையே புதுப்பிக்காம இந்திரா காந்தி காலடியில போய் காவிரி ஒப்பந்தத்தையே போட்டு வந்த தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சதே திமுக தானே. அதை இங்க போய் நாங்க மோடிக்கிட்டே கேட்கணும்? இந்த வரலாறு சபையில போய் கேட்கணுமா? இல்ல இந்த வரலாறு இந்த சுந்தரவல்லி போன்றவங்களுக்கு தெரியாதா சார்? இவங்க தான் பெரிய பேராசிரியை, தான் எல்லாம் படிச்சவன், திமுகவுக்கு ஆதிலிருந்து நான் தான் கூட இருக்கின்ற மாதிரி அவங்க பேசுறாங்களே, இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, இது ஏன் இவங்களுக்கு தெரியாதா சார்? இவங்க ஏன் வெளிப்படுத்த மாட்டாங்க சார்? கமலஹாசன் நடிச்ச சிங்காரவேலன் படத்துல ஜெய்சங்கர்
நான் பரம்வீர் சக்ரா விருது வாங்கியிருக்கேன், பரம்வீர் சக்ரா விருது வாங்கியிருப்பேன்னு இருப்பாரு. அவர் வந்து ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவா நடிச்சிருப்பாரு. பொறுத்து பார்த்துட்டு மனோரமா கேப்பா கடைசியில, நான் பரம்வீர் சக்ரா விருது வாங்கிறவன்னு மனோரமா கேப்பா. இப்ப அந்த சக்கரை எந்த வண்டியில ஓடுது அப்படின்பா. இவன் எந்த காலேஜ்ல பேராசிரியை, எந்த துறைக்கு பேராசிரியை, உனக்கு என்ன பேராசிரியை பாடம் எடுக்க தெரியும் பிள்ளைங்களுக்கு போய்? அதாவது ஒரு பேராசிரியைனா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே ஒரு மரியாதை இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து +2 வரைக்கும் எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தாங்க, அவங்கள பார்த்தா இன்னமும் கூட கையெடுத்து கும்பிட தோணும். ஆனா உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணாது. அந்த தலையை விரிச்சு போட்டுட்டு பரட்ட தலை மாதிரி நின்றுகிட்டு, ரவுடி ராக்கமா மாதிரி நின்றுட்டு, ஒரு பேராசிரியைக்கான ஒரு முக தோற்றம் உங்ககிட்ட இருக்கா? ஒரு பேராசிரியைக்கான அடக்கம் இருக்குதா? அறிவார்ந்த வகையில போய் மாணவர்கள்ட்ட பாடம் எடுக்க உனக்கு தெரியுமா? நீ எந்த கல்லூரியில பேராசிரியரா இருந்த? சார் நம்ம தனிநபர் விமர்சனம் விட்டுலாம். ஆனா என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இவங்க வந்து மருத்துவர் ஐயா வந்து அவர் வயசானவர்ன்றாங்க. இவங்க ஓய்வு பெற்றவங்க 60 வயசுல தான் ஓய்வு பெற்ற. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஓய்வு பெற்ற 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கே 70 வயசு ஆகுது. உண்மையிலே அவங்க பேர பசங்களாம் அவங்கள ஆயாண்டா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வயசானவங்க 80 வயசு ஆகக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியை வந்து இவங்க வந்து அவரு ரொம்ப வயசானவரு, ஓய்வு பெற்று வீட்டுல இருக்க வேண்டியதான்னு இவங்க கேக்குறாங்கன்னா, இதுல பெரிய முரண்பாடு இல்லையா சார்? இவங்க வந்து ஒரு நியாயமான ஒரு நான் என்ன கேக்குறேன், கலைஞர் கருணாநிதி வந்து கடைசி வரைக்கும் அரசியல் நடந்தா அப்ப அவருக்கு இளமை ஊஞ்சலாடுதா? இப்ப ஸ்டாலினுக்கு இளமை ஊஞ்சலாடுதா? துரைமுருகனுக்கு இளமை ஊஞ்சலாடுதா? KN நேருக்கு இளமை ஊஞ்சலாடுதா? அவங்க எல்லாம் போய் கேளுங்களேன் ஓய்வு பெறுங்கன்னு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து அரசுக்கு நெருக்கடி கொடுத்து மக்கள் நலன் சார்ந்து பேசுகின்ற தலைவரை பார்த்து ஓய்வு பெற்றுங்கன்னு சொல்லணுமா நீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஏன் திருமாவளவனுக்கே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு, திருமாவளவன் போய் கேளுங்களேன். ஏன் சோனியா காந்திக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரலையா? சோனியா காந்தி போய் ஓய்வு எடுத்துக்க சொல்லுங்களேன். திமுக கூட்டணியில் இருக்கிற எத்தனை பேரு, பாலகிருஷ்ணன், வைகோ, முத்தரசன், இவங்களுக்கு எல்லாம் இளமை ஊஞ்சலாடுதா? இவங்க எல்லாம் ஓய்வு எடுத்துக்க சொல்லுங்களேன். உங்களுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்தா மட்டும்தான் வயசான மாதிரி தெரியுமா? வயசாயிடுச்சு நாங்க இல்லைன்னு சொல்லல. எங்க ஐயாவுக்கு 85 வயசை தாண்டிடுச்சு, 86 வயசு ஆயிடுச்சு, நாங்க மறுக்கல, ஒத்துக்கிறோம். ஆனா எங்க ஐயாவை போல இந்த வயசுலயும் போராடக்கூடிய துணிவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க வயது முதிர்ந்த எந்த அரசியல் கட்சியில் இருக்க தலைவருக்கு? நீ என்ன ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? சுந்தரவல்லிக்கு இந்த புளிய மரத்து பூங்கடிக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நான் கேட்கறேன். எங்க ஐயா ஓய்வு எடுத்துக்கணுமா வேணாமன்றதை எங்க ஐயா முடிவு பண்ணுவாரு. அல்லது எங்க ஐயாவால முடியல, ஐயா நீங்க உட்காந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவோம். நீ யாரு எங்க ஐயாவுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு? அகில இந்திய அரசியல் தலைவர்களுக்கு அரசியலை கத்துக் கொடுத்தவர் எங்க ஐயா. சமூக நீதியில இந்தியாவுக்கே பாடம் எடுத்தவர். உனக்கு என்ன தெரியும் சமூக நீதியை பத்தி? சமூக நீதி காவலர் மு.க. ஸ்டாலின் இப்ப சொல்ல தெரியும், வேற என்ன வெங்காயமா தெரியும் சுந்தரவல்லிக்கு? நீ யார் எங்க ஐயா ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்றதுக்கு? இது இன்னொரு செய்தி என்னன்னா சார், வழக்கமா திராவிடம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கத்துக் கொடுத்த கீழ்த்தரமான சில செயல்கள்ல ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா, ஒரு 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 அண்ணா பீரியட் கூட வச்சுக்கலாம் சார். அப்போ குடிகாரன் வந்து குடிச்சு வரானா மத்தவங்க ஏதாவது நம்மளை பாத்துருவாங்கன்னு பயந்து அவன் ஒளிஞ்சு போவான். ஆனா குடிகாரர்கள் தான் பயப்படுவாங்க. இப்ப வந்து குடிக்காரன் தான் பயப்படுறான், இவனுங்கிட்ட எங்கடா நம்ம மாட்டிக்க போறோம், ஆனா நம்ம எங்கனாவது ஒளிஞ்சு நெஞ்சு போயிடலான்ற மாதிரி குடிக்காத நபர்கள் வந்து இன்னைக்கு பயந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை, ஒரு கலாச்சாரத்தை மாத்தின பெருமை வந்து இந்த திராவிட அரசுகளை சாரும். ஏன்னா அவங்க மன ரீதியா இந்த திராவிட மக்களை, இந்த திராவிட மக்களோட இந்த தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டாங்கன்றது உண்மை. அது போல ஒரு செய்தியை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு எடுத்துட்டு வருதா சார்? அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கத்தா இருந்தா அவங்கள வந்து பல்வேறுபட்ட இந்த மாதிரியான வாய் வாடகை விடுறவங்க எல்லாம் விட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கருத்து சொல்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர்றது அப்படின்ற அந்த கலாச்சாரம், அதாவது ஒரு அரசுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் பொதுமக்கள் சொல்லக்கூடாதுன்னு அல்லது எதிர்கட்சி சொல்லக்கூடாதுன்ற கலாச்சாரத்தை ஏற்படுத்துறாங்களா சார்? ஏன்னா இதை ஏன் குறிப்பா சொல்றேன்னா, நியாயமா இந்த நேரத்துல வந்து பாமக விட அதிகமா கொதிச்செழுந்திருக்க வேண்டிய கட்சி எதுனா பிரதான எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமி.
எடப்பாடி பழனிசாமி இது வரைக்குமே ஒரு பெரிய கண்டனமாக தெரிவிக்கலையே சார். சார் அங்கதான் அதானிக்கு ஒரு ஜெயலலிதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, சரி அப்புறம் எப்படி அவர் கண்டனம் தெரிவிப்பாரு? இவர் போய் கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி தூங்கின மணிக்காரன் எழுப்புனா பழைய கந்தாயத்தை கேட்பாங்களே, எங்க அப்ப குதிர்குடல் நாமளே சொல்லணும். அதனாலதான் கேக்குறாங்க, பாமக நிறுவனம் டாக்டர் ஐயாவுக்கும் திமுகவுக்கும் முற்றல் மோதல் நடந்துட்டு இருக்குது, அதானி விவகாரம் போதகரமா வெடிச்சிட்டு இருக்குது, உங்க கருத்து என்னன்னு கேட்டா இதை போய் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. இவங்க எப்படி சொல்லுவாங்க? கிராமத்துல இன்னும் பச்சையான பழம் எல்லாம் இருக்கு, அதையும் சொல்லுவேன். வேண்டாம், அது சபை நாகரிகம் கருதி வேணான்னு நான் விட்டுறேன். அதான் நிலைமை இன்னைக்கு. மகிழ்ச்சி சார், உங்களுடைய அரிய நேரத்தை எங்களுக்கு செலவழித்தமைக்கு மிக்க நன்றி. சுந்தரவல்லி போன்ற மூத்த பேராசிரியர்கள் இது போன்ற சமூக ஊடகங்கள் சார்பாக இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவது சமூக ரீதியாக எந்த விளைவை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். இந்த செய்தியின் மூலமாக அதற்கான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன்.